மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் வலி இதை தாண்டி உடலுக்கு ஒரு சக்தி உண்டாகணும், எப்பவுமே பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஸ்ட்ராங்காவே இல்லைங்க, முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு ஸ்டாமினா கிடையாது, சோ கொஞ்சம் வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, உடல் வலி எனக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், உடல் வலிமையை அதிகரிக்க சில வழிமுறைகள் இருக்கு. உணவு முறையிலே அதை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலான்றதும் நான் சொல்றேன். சரி, உணவு முறையிலே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்ச தூரம் ஒர்க் பண்றேன், எனக்கு டயர்ட் ஆகுது. இப்போ ஒரு கடந்த சில நாட்களாக ரொம்ப பாடி பெயினோட சேர்ந்து ஒரு டயர்ட்னஸ், கொஞ்ச தூரம் நான் டிராவல் பண்றேன், எனக்கு வலி அதிகமா இருக்கு, நடக்கிறேன், வலி அதிகமா இருக்கு. ஸோ நார்மலா இந்த ஒர்க் எல்லாம் இந்த வேலைகள் எல்லாமே செய்யும் போதும் எனக்கு வந்து உடல் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், பேசிக்கா சில வழிமுறைகள், ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதிகமான உடல் வலி, உடல் சோர்வு இருக்கு, ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சிற்றரத்தை பொடி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா காரமானது, முக்கியமாக இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, குழந்தை பிறந்த உடனே கர்ப்பப்பையை வலிமையாக்குவதற்கு, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு சிற்றரத்தை பயன்படுத்துறோம். இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது கபத்தை முழுவதுமாக அறுக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கபம் கோல்டு அதிகமா இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல்லையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதா நம்ம பாக்குறோம். சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள்னா நல்லா பார்த்தோம்னா இந்த வாதம் பித்தம் இருந்தா கூட ஓகேங்க, உடல் ஓரளவு சமாளிச்சிடலாம். இந்த கபம், இந்த குளிர்ந்த தன்மை உடல்ல அதிகமாகும் பொழுதுதான் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது, உடல் சோர்வு ஏற்படுறது, தலை பாரம். இது வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், தலை பாரம் இருந்துகிட்டே இருக்கு, காலையில எந்திரிச்ச உடனே அடுக்கடுக்கா தும்மல் வருது, இதனாலேயே எனக்கு உடல் டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதற்கு நம்ம உடல் வலிமையாக இருப்பதற்கு, தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் சிற்றரத்தை ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக பயன்படுத்தினாலும் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும், அதனால அளவோடு இதை எடுத்துக்கணும். வெறும் சிற்றரத்தை பொடி மட்டும் போதும். 2 சிட்டிகை அளவு எடுத்து வச்சுக்கணும். சோ 2 சிட்டிகை அளவு சிற்றரத்தை தேன் விட்டு கலந்து தினமும் ஒரே ஒரு வேளை, காலையோ இல்ல மதிய வேலையோ நம்ம சாப்பிட்டுட்டு வரணும், உணவு எடுத்த பிறகு. இது தொடர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரவு நேரத்துல கரெக்டா ஸ்பெசிபிக்கா சொல்ற ஒரு விஷயம், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நைட் அப்படியே கால் மறுத்து போற மாதிரி இருக்கும், திடீர்னு காஃப் மசில்ஸ்ல ஒரு பிடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல வரக்கூடிய மசில் கிராம்ப், நம்ம பாடியில அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுதுதான் மசில் கிராம்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. மசில் கிராம்ப்ஸ் வந்து சரியாகிறதுக்கு நம்ம சிற்றரத்தை பொடிய தேன்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது, முக்கியமா பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நைட் டைம்ல வந்து மசில்ஸ் எல்லாமே நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி, அந்த வலி ஒரு 2 நாட்கள் கூட அந்த காஃப் மசில்ஸ்ல இருக்கும். சோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு சிற்றரத்தை மிக சிறந்த ஒரு மூலிகை. உடலை வலிமையாக்குவதற்கும், தசைகள் வலிமையாக இருப்பதற்கும், நரம்புகள் வலிமையாகும், கபம் வெளியேறுவதற்கும் சிற்றரத்தை நமக்கு சிறந்த மூலிகையா இருக்கு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். சரி, அடுத்தது முக்கியமாக வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 வெற்றிலை. சோ வெற்றிலை வந்து எடுத்துக்கணும், ஒரே ஒரு கிராம்பு இதுக்குள்ள வச்சுட்டு நல்லா மடிச்சு இதை வாயில போட்டு நம்ம நல்லா மென்னுகிட்டே வரணும். சோ உமிழ்நீரோட சேர்ந்து இந்த வெற்றிலை உள்ள போகும்பொழுது நிறைய பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ பலன் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகளானது மறைய ஆரம்பிக்கும், தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். சோ இது இப்போ வந்து எத்தனை முறை வேணாலும், அதாவது வாரத்துக்கு ஒரு 2-3 முறை வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 வெற்றிலை, ஒரு கிராம்பு உள்ள வச்சு நம்ம நல்லா மென்னுட்டே வரும்பொழுது உமிழ்நீரோட கலந்து அது உள்ள போச்சுன்னா நிறைய தெம்பு வந்து, அதாவது தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதே மாதிரி சித்த மருத்துவத்திலும் நிறைய மூலிகைகள் இருக்கு. பேசிக்கா வந்து பார்த்தோம்னா சதாவரி பயன்படுத்தலாம். தசைகள் வலிமையாக இருப்பதற்கு சதாவரி மூலிகையே போதும். இதை மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பேசிக்கா எனக்கு வந்து தசைகள் ரொம்ப
ஒரு சிலருக்கு தசைகள் வந்து தொட்டு பார்த்தோம்னாவே வலிமை இழந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தொலைன்னு இருக்கே, ரொம்ப லூஸ் டிஷ்யூஸ் மாதிரி இருக்கே, ஸ்ட்ராங்கா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த சதாவரியே போதும். இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து தினம்தோறும் குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நெய்ல நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்ததுதான் இந்த சதாவரி. இது பச்சை கிழங்காகவும் நமக்கு கிடைக்கும். இது வாங்கிட்டு வந்து மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து நெய் ஒரு கிலோ நெய்க்கு இது வந்து ஒரு 250-300 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா காய்ச்சும் போது அடியில அது எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிடும். மேல இருக்கக்கூடிய நெய் மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த நெய்யை ஒரு 10 ml தினம்தோறும் குடிச்சுக்கிட்டே வரும்போது தசைகள் வலிமையாகும். சோ பெண்களுக்கு நிறைய பேருக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு எல்லாம் இடுப்பு தசைகள் வலிமை இல்லாமல் இருக்கும். மாதம் பீரியட்ஸ் வரும்போது மசில்ஸ் அதிகமான பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சதாவரி நெய்யை பயன்படுத்தும் போது அதிகமான பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உணவு முறைகள்லயும் வந்து பார்த்தோம்னா பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். தானியங்களை நம்ம சாப்பிடணும். முக்கியமாக கருப்பு உளுந்து முளைக்கட்டி ஒரு 2 ஸ்பூன் அளவு தினம்தோறும் சாப்பிட்டாலும் தசைகள் வலிமையாகும், உடல் வலிமை பெறும், உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த பதிவுல உடல் வலிமையாவதற்கும், அதாவது தசைகள் வலிமையாக இருப்பதற்கு அடிப்படையாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.